கொல்லம் பட்டறை சொல்லுங்க. இது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த கத்தி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தீயில நல்லா மூட்டி சுத்தியில வச்சு நல்லா அடிச்சு நம்மளுக்கு இந்த அருவாள் கத்தி இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கு உதாரணம் யாருக்குமா? கஸ்தூரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஸ்தூரின்னு சொல்லி ஒரு மனம் கமலும், ஒரு அத்தர் மாதிரி வச்சுக்கோங்க. எது மாதிரி வச்சுக்கோங்க? அத்தர் மாதிரி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஸ்தூரிய வச்சிருக்கிறவர் மாதிரி. எப்படி? ஒண்ணு அவர் அந்த கஸ்தூரிய நம்மளுக்கு கொடுக்கலாம், நம்மளுக்கு என்ன செய்யலாம்? அன்பளிப்பாவோ கொடுக்கலாம், அல்லது நாம விலைக்கு என்ன செஞ்சுக்கலாம்? அவரிடத்துல விலைக்கு வாங்கிக்கலாம். குறைஞ்சது அவர் யூஸ் பண்றதுல பக்கத்துல இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன வரும்? எப்படி ஸ்மெல் வரும்? நல்ல நறுமணம். எப்படி வரும்? அவரிடத்துல நம்ம வாங்காட்டியும் கூட அவர் பயன்படுத்தினா பக்கத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி வரும்? இதுதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம். நீங்க அவரோட இருக்கணும், அவரிடத்துல உங்களுக்கு நல்ல பிரயோஜனங்கள் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுவே தீய நண்பர்கள். யாருமா? கெட்ட நண்பர்கள். அவங்களிடத்துல ஒட்டலாமா? இருக்கலாமா? அவங்க கூட பழகலாமா? பழகக்கூடாதுல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு உதாரணம் இந்த இருக்குல்ல, இந்த பட்டறையில இருக்கக்கூடிய தீயி நம்முடைய ஆடையில பட்டுச்சுன்னா நம்முடைய ஆடை என்னவாகும்? கரிக்கிறோம். சரி, ஆடை கருகலாட்டியும் பக்கத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி வரும்? இருக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு வந்து ஸ்மெல் எப்படி வரும்? இதத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கெட்ட நண்பனுக்கு உதாரணம். நீங்க கெட்ட நண்பனிடத்துல இருந்து என்ன செய்யணும்? தவிர்த்தே இருக்கணும். அவங்களோட பக்கத்துல என்ன செய்யக்கூடாதுமா? போகனா என்னவாகும்? அவங்களுடைய பழக்கம் நம்மளுக்கு தொட்டிக்கிறோம். அப்ப யாரை தேர்ந்தெடுக்கணும்? நல்லவர் நண்பர்களையா? நல்ல நண்பர்களை தான் தேர்ந்தெடுக்கணும்.